200 பாடல்களுக்கு மேல் எழுதிய பிரபல பாடலாசிரியர் அண்ணாமலை திடீரென மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 50. விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்துல என் உச்சி மண்டையில, வேலாயுதம் படத்துல ரத்தத்தின் ரத்தமே, சகுனி படத்துல போட்டது பத்தல, நினைத்தாலே இனிக்கும் படத்துல பனரஸ் பட்டிக்கட்டு, ஈட்டி படத்துல ஒரு துளி மழையினில் என 200 பாடல்களுக்கு மேல் எழுதியவர் பாடலாசிரியர் அண்ணாமலை. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழப்பட்டு என்ற ஊர்ல பிறந்த அண்ணாமலை பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் இலக்கியம் பயின்றார். பத்திரிகை துறையில் பணியாற்றிய அண்ணாமலை சில ஆண்டுகளாக முழு நேர சினிமா பாடலாசிரியராக பணியாற்றினார். குத்து பாடல்களை வல்லவர்னு கருதப்பட்டார். வீட்டில் தனிமையில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். அவருக்கு மனைவியும் 4 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. கவிஞர் நா. முத்துக்குமார் மரணத்தை தொடர்ந்து இன்னொரு பாடலாசிரியர் மரணம் திரை உலகினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பத்திரிகையாளர்கள் மத்தியில பிரபுதேவாவின் பாராட்டு மழையில நனைந்த தமன்னா ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. விஜய் இயக்கத்துல பிரபுதேவா ஜோடியாக 3 மொழிகளில் தயாராகியுள்ள தேவி படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில பிரபுதேவா பேசும்போது தமன்னாவை புகழ்ந்தும் பாராட்டியும் பேசி திக்குமுக்காட வைத்து விட்டாராம். ஒரு கட்டத்துல தமன்னா ஆனந்த கண்ணீர் வடிச்சு நெகிழ்ந்து போனாங்களாம். முதல்ல தமன்னாவை பார்த்தபோது வெளிநாட்டு பெண் என்று நினைத்ததாகவும், அதே தமன்னா கிராமத்து பெண்ணாக நடித்து அசத்தியதை குறிப்பிட்ட பிரபுதேவா, ஒரு நடனத்துக்கான ஒத்திகையில் தமன்னாவின் சிரமத்தையும் அதையும் கடந்து எதிர்பார்ப்பை கடந்து நடனத்தில் அசத்தியதையும் பாராட்டினாராம் பிரபுதேவா. தனது 87வது பிறந்த நாளை கொண்டாடும் பாரத ரத்னா பெற்ற லதா மங்கேஷ்கர் செல்ல குரல், பாடும் வானம்பாடி, மெல்லிசை ராணி என்று மக்களும் ரசிகர்களும் வழங்கிய ஏராளமான பட்டங்களுக்கு சொந்தக்காரர். கலைத்துறைக்கு சொந்தமானது லதா மங்கேஷ்கரின் குடும்பம். தந்தையின் நாடகங்களில் குழந்தை பருவம் முதலே பாடல் பாடி நடித்தவர். 13 வயதில் தந்தை இறந்துவிட குடும்ப வறுமையை சமாளிக்க திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். முறைப்படி சாஸ்திர சங்கீதம் கற்ற லதா மங்கேஷ்கர் மஜ்பூர் என்ற படத்தில் முதல் திரைப்பட பாடலை பாடினார். தொடர்ந்து பர்ஷாத், அந்தாஸ், துலாரி, மகால் படங்களில் லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல்கள் அவரை நட்சத்திர அந்தஸ்துக்கு கொண்டு சென்றதா. இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் பாடியவர் என்ற தனிச்சிறப்பையும் பெற்ற லதா மங்கேஷ்கர் எந்த மொழியானாலும் அதை சிறப்பாக உச்சரித்து பாடுவது அவருக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. 20 மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி கின்னஸ் சாதனைக்கும் சொந்தக்காரரானார். 1989ஆம் ஆண்டில் சினிமா உலகின் மிகப்பெரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றார். 2001ஆம் ஆண்டில் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றார். இந்த விருதுகள் மட்டுமன்றி 6 முன்னணி உலக பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதோடு மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டும் கௌரவிக்கப்பட்டார். 87 வயதை நிறைவு செய்த பின்னரும் அந்த குயில் இன்னமும் இசைத்துறையின் ராணியாக தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அவரது பிறந்த நாளில் நம் வாழ்த்துக்களும் இணையட்டும். டிவி சேனல்கள் என்றாலே விலகி ஓடும் கௌதம் மேனன் மலையாள சேனலில் ஆங்கிலத்தில் அளித்த பேட்டி தமிழ் சினிமா திரையுலகில் மத்தியில் இப்போது ஹாட் டாபிக்காக விவாதிக்கப்படுகிறதா? கௌதம் மேனனை சிறப்பு பேட்டிக்கான தமிழ் டிவி சேனல்கள் முயன்றும் பிடிகொடுக்காத கௌதம் மேனன் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள சேனலில் தோன்றினார். அவரை பேட்டி கண்டவர் நடிகை மஞ்சிமா மோகன். கௌதம் மேனன் இயக்கும் அச்சம் என்பது மடமையடா படத்தின் ஹீரோயின் தான் நடிகை மஞ்சிமா. பேட்டி முழுவதுமே ஆங்கிலத்திலேயே சம்சாரித்த கௌதம் மேனனிடம் சிம்பு, தனுஷ் என்ற 2 துருவ நட்சத்திரங்களையும் இயக்கி வருகிறீர்களே, அவர்களை பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன என்று சிக்கலான ஒரு கேள்வியை மஞ்சிமா எழுப்பினார். 2 பேரையுமே நமக்கு ஏற்றபடி எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளும் வகையில் ராவானவர்கள். ஒரே வித்தியாசம், தனுஷ் சொன்ன நேரத்திற்கு டான்னு வந்துடுவாரு. சிம்புவிடம் அதை எதிர்பார்க்க முடியாது என்றார். ஆக மீண்டும் சிம்பு பற்றிய வம்பு துவங்கிவிட்டது. வழக்கம் போல தனது மனைவி ஐஸ்வர்யா இயக்கும் அடுத்த படத்துல தனுஷ் நடிக்கிறாரு. ஆனா சிறப்பு தோற்றத்துல தான் நடிக்கிறாராம். தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி சினிமாவுக்கென்றே ஒன்று சேர்ந்தது போல தோன்றுகிறது. கணவர் காட்டுற ஆர்வத்தை மனைவி ஐஸ்வர்யா படத்தின் இயக்கத்திலும் தயாரிப்பிலையும் காட்டுறாங்க. தனுஷ் நடிக்க ஐஸ்வர்யா இயக்கிய 3 படம் திருப்பு முனையை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்த படத்துல அறிமுகமான இசையமைப்பாளர் அனிருத்தின் ஒய்தீஸ் கொலவெறி பாடல் உலக பிரசித்தம் பெற்றுச்சு. அடுத்த ஐஸ்வர்யா இயக்கிய வைராஜாவை படத்துல கெஸ்ட் ரோல்ல தலை காட்டினார் தனுஷ். 3வதாக அடுத்த படத்தையும் இயக்குறாங்க ஐஸ்வர்யா. தனுஷ் இல்லாமலா இந்த படத்துல தனுஷ் நடிக்கிறாரு. ஆனா மீண்டும் கெஸ்ட் ரோல்ல தான் நடிக்கிறாரு. படத்தோட கதையை ரகசியமாக அடைக்காத்து வரும் ஐஸ்வர்யா யார் யார் நடிக்கிறாங்கன்ற விவரத்தை கூட ஐஸ்வர்யா வாய் திறக்க மாட்டாங்களாம். கொடி கட்டி பறந்த ஹீரோயின்கள் எல்லாம் திருமணம் முடிஞ்ச பின் சினிமாவுக்கு முழுக்க போடுவதும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பதும் வழக்கம்தானே. அப்படித்தான் இன்னொரு நடிகையும் ரீஎன்ட்ரி ஆகிறாங்க. சுட்டி பெண்ணாகவும் குறும்பு பெண்ணாகவும் எப்படி இருக்க வேண்டுமென்று கல்லூரி பெண்களுக்கு தனது தரப்பில் காட்டிய அந்த எளி நடிகை திருமணமாகி 2 குழந்தைகளுக்கும் தாயானாரு.
ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மாவா இருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மீண்டும் சினிமாவுக்கு திரும்பினார் எலி நடிகை. பாலிவுட்ல கிடைத்தது என்னவோ கெஸ்ட் ரோல் தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் சினிமா அவரையும் இரு கை நீட்டி அழைச்சிருக்கு. பாலிவுட் போல கெஸ்ட் ரோலில் அல்லாம முக்கிய கதாபாத்திரத்திலையும் தமிழ் படத்துல கமிட் ஆகியிருக்காங்க அந்த எலி நடிகை. இதில் புது ஜெனரியில் எலியை பார்க்கலாம் என்கிறது ஹாலிவுட் வட்டாரம்.